கொண்டிருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை இன்று இரவு 10:45 மணிக்கு சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திப்பார் என்று நாம் முன்பே சொல்லி வந்தோம். அது தற்போது உறுதியாகி இருக்கிறது. நேற்று இரவு இதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக இன்று இரவு தூத்துக்குடிக்கு வந்து அரசின் பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதே போல அங்கிருந்து புறப்பட்டு இரவு 10:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்தில் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவர் வரக்கூடிய அந்த விமான நிலையத்தில், திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அவரை வரவேற்கிறார். அங்கு வரவேற்று தமிழகம் சார்ந்த சில மெமோரண்டமா அவர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்துல அவருடன் சேர்ந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, இன்னொரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், கட்சியின் தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, இவங்க 4 பேரும் ஒரே நேரத்துல பிரதமரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா பிரதமருடைய இந்த வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. அதனால பிரைம் மினிஸ்டருடைய இந்த சந்திப்பும் மிக கவனமாக அதிமுக சார்பில் பார்க்கறாங்க. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக பிரதமரை சந்திக்கிறார் என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே நம்ம 2 தினங்களுக்கு முன்பாக அவர் பார்ப்பார் என்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தது. அதன்படியாக இன்று அவர் செய்ய இருந்த சுற்றுப்பயணம் வேறொரு 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமரின் சந்திப்பு உறுதியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் 3 பேரும் உடன் சந்திக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் செய்தியாக பார்க்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.